ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த டிராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த டிராமா பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரியில நல்லாவே புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணதா யூடியூப் இந்த வீடியோவை நிறைய விதத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். போன பாட்டுல ஹீரோயினுக்கு ஹீரோ பெரிய பணக்காரங்கிற விஷயம் தெரிய வரும். ஹீரோவும் ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டான் ஹீரோயினை. ஆனா ஹீரோயின் ஒரு கண்டிஷன் போடுவா, நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்ப யாருக்கும் தெரிய வேண்டாம், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்ச நாள் பிரைவேட்டாவே மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பா. ஆபீஸ்ல ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு வரும்போது அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாம் பாத்துருவாங்க. அப்போ ஜியாங் சொல்லியிருப்பா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இந்த ஹீரோயின் தான் அவங்கள என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான்னு சொல்லியிருப்பா. ஜியாங் சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இந்த ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிருப்பாங்க. அதோட முடிஞ்சது. இப்போ இந்த பாட்டுல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே ஜியாங் ஹீரோயினோட டிஃபன் பாக்ஸை நோட் பண்றா. அது பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட் எல்லாம் வந்திருக்கு. அவ யோசிக்கிறா, இவளுக்கு எப்படி இந்த மாதிரி காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் ஆர்டர் பண்ண முடியுது, இவ பணத்துக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஹீரோயினை பார்த்துட்டு, நீ தான் ஏழையாச்சே, உன்னால எப்படி இவ்வளவு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுதுன்னு கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோ தான் ஹீரோயின் சாப்பிடுறதுக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணி வர வச்சிருப்பான். அப்ப ஹீரோயின் சொல்றா, உனக்கு என்ன பைத்தியமா, என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்காங்க நான் சாப்பிடுறதுக்காக, இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஒரு ஸ்டாஃப் சொல்றா, உனக்கு தான் ஹஸ்பண்ட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக நீ ஊர்ல இருக்கிறவங்க மத்தவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் செடியூஸ் பண்ணிட்டு அலையற, இந்த மாதிரி ஒரு லோ கிளாஸ் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொருத்தி சொல்றா, எனக்கு என்னமோ இவ ஹஸ்பண்ட் புவராவும் பார்க்க அக்லியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவ பணத்துக்காக மத்தவங்களோட ஹஸ்பண்ட திருடணும்னு நினைக்கிறா. பாரு எவ்வளவு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல இருந்து இவளுக்கு ஃபுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜியாங் சொல்றா, எனக்கு உன்னை பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒன்னு நினைச்சு பாவமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆர்டர் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த ஃபுட் எடுத்து இவ கீழே கொட்டிடுறா. அச்சோ, ஃபுட் கீழே விழுந்துருச்சு, ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது இல்லையா, கீழே விழுந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே அந்த ஃபுட்டை எடுக்கிறா. இத பாக்குற ஜியாங்குமே அந்த மரியாதை இருக்கட்டும், சரி எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து ஜியாங்கோட மூஞ்சிலே தேய்ச்சி விட்டுறா. என்னடி ஹை கிளாஸ், என்கிட்டே ஓவரா ஒரு திமிர காமிச்சிட்டு இருக்கியா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவ சொல்றா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி என்கிட்ட நடந்துக்குவ, நீ இந்த ஆபீஸ்ல எப்படி இருக்கன்னு நான் பாக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ அந்த ஸ்டாஃப் சொல்றா, இவங்க தான் மிஸ்ஸஸ் கு, கண்டிப்பா ஹீரோ இந்த ஆபீஸை விட்டு துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்ன இவ மிஸ்ஸஸ் குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒர்க் பண்ற இன்னொரு எம்ப்ளாயி சொல்றா, கண்டிப்பா இவங்க மிஸ்டர் குவோட ஒய்ஃபா இருக்க சான்ஸே இல்ல, குவோட ஒய்ஃப் ஏதோ லின் குடும்ப ஃபேமிலியை சேர்ந்தவங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஏதோ கண்ட்ரி சைட்ல இருக்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஜியாங் இவ்வளவு நாளா அப்ராட்ல தானே இருந்தாங்க, இவங்க லின் ஃபேமிலியுமே கிடையாது, இவங்க எப்படி ஹீரோவோட ஒய்ஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. உங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு தைரியம், நான் தான் மிஸ்டர் குவோட வைஃப், நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் குக்கு நீ என்ன இன்சல்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சா அவங்க இந்த ஆபீஸை விட்டே துரத்தி விட்டுருவாங்க, ஹீரோயின் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுறதுக்குள்ள நீ இந்த ஆபீஸை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே, நீ மட்டும் என்ன புள்ளி பண்ண விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சா நீ தான் இந்த ஆபீஸை விட்டு போவ அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்ற, உன்னோட மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்திருக்கியா, மிஸ்டர் கு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க என்னதான் லைக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. அவ சொல்ற, நீ உன்னோட மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்க, யார்கிட்ட என்ன பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் ஐயோ வளரிட போறான்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கிள்ளி வைக்கிறா. அந்த ஹீரோமே நிதானமா பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோ சொல்றா, இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல ஹீரோயின் தான் பெஸ்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு உனக்கு அறிவிலியா ஜியாங், எப்ப பார்த்தாலும் அவங்கள இங்க ஒர்க் பண்ற ஒரு ஸ்மால் எம்ப்ளாயின்னு சொல்லி மட்டம் தட்டிட்டு இருக்க, எப்படி நீ அவங்கள புள்ளி பண்ணலாம், இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாத்தையும் புள்ளி பண்ணிட்டு இருக்க உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ ஸ்டாஃப் சொல்ற, இங்க பாருங்க சார், ஜியாங் மேடம் வேணுட்டே இதெல்லாம் பண்ணல, உங்களுக்காக தான் இந்த சண்டே நடந்தது, ஜியாங் தானே மிஸ்ஸஸ் கு அவங்கள இந்த ஹீரோயின் இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா, அதுக்காக தான் ஜியாங் அவளுக்கு லெசன் டீச் பண்ணாங்க, இந்த ஹீரோயின் உங்களே செடியூஸ் பண்ணுன்னு பாக்குறா, ஆனா இத பாக்கும்போது உங்க
வைஃப் ஜியாங்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அவங்க கோவப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே என்ன இவ என்னோட வைஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க பாத்துட்டு நீ இப்படிதான் இந்த ஆபீஸ் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவ என்னோட வைஃப் இல்லன்னு சொல்றாங்க. ஜியாங் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க அவளையும் உங்களே பத்தி எல்லாருமே ஆபீஸ்ல தப்பா பேசிட்டு இருந்தாங்க, உங்களோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களோட வைஃப்னு சொல்லிட்டு போய் சொன்னேன். இந்த ஹீரோயின் ரொம்ப கெட்டவ, நீங்க அவகிட்ட இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல, உன்னை இந்த ஆபீஸ்ல நான் வச்சிருக்க காரணமே பாட்டி தான், இல்லாட்டி உன்னை எப்பயும் இந்த ஆபீஸ்ல இருந்து துரத்தி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங் வந்துட்டு அப்பயுமே சும்மா இருக்காம ஹீரோ கிட்ட இங்க பாரு இவ எவ்வளவு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கா, இவ இங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு சின்ன எம்ப்ளாய் தானே, இவகிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு செம கடுப்பாகுது. நான் உன்கிட்ட எவ்வளவு டைம் சொல்றது இவள நீ இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு சின்ன எம்ப்ளாயின்னு சொல்லாதன்னு, நீ ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க, இப்ப வந்து ஹீரோயின் தான் இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்டோட ஹெட், நீயுமே இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு எப்பவுமே கேத்தா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, இங்க ஹீரோயினுக்காக நிறைய ஃபுட் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறான். பாட்டி சொல்றாங்க பரவாயில்லையே என் பேரெல்லாம் இந்த மாதிரி மாத்திட்டியே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா உங்க பேரை என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றாங்க பாட்டி, அதனாலதான் உங்க பேரை எனக்காக குக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே பாட்டி கிட்ட பாட்டி நான் என்னோட வைஃப்காக தானே சமைச்சேன், என்னோட லவ் நான் இந்த விதமா எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு சொல்லும் போது பாட்டி சொல்றாங்க யாரும் என்கிட்ட சொன்னாங்க யாரு என்னன்னு தெரியாத பொண்ணு மேல எல்லாம் நான் லவ்ல விழ மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க தான் யாருன்னு காணும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரு முடிச்சுட்டு பாட்டி உள்ள ஏதோ கரிகள் ஸ்மெல் வருது நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடிடுறான். அப்போ ஜியாங் வந்துட்டு ஹீரோவோட பாட்டியை பாக்கதான் ஹீரோ வீட்டுக்கு வரா. பாட்டிக்கு எப்படி இருந்தாலும் நம்ம மேல பாசம் இருக்கும், பாட்டி முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சு எப்படியாவது நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு வந்திருக்கா. இவ காலிங் பெல் அடிக்க ஹீரோயின் தான் கதவை ஓபன் பண்றா. ஹீரோயினை பார்த்த உடனே ஆபீஸ்ல தான் உன் தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா எங்க ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ பாட்டி வெளில வந்தோடனே இவ பாட்டியோட கையை பிடிச்சிட்டு பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பாட்டிக்கு அப்பதான் ஞாபகம் வருது நீ வந்துட்டு அந்த மூ ஃபேமிலியோட பேத்தி தானே, உங்க தாத்தா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவ சொல்ற எங்க தாத்தா எல்லாம் நல்லாதான் இருக்காங்க, ஆனா நீங்க இந்த பொண்ணு எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க, இவ ஆபீஸ்லயே வந்துட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ண நினைச்சா இப்போ வீட்டுக்கு வந்திருக்கா, இவெல்லாம் நல்ல பொண்ணே இல்ல, இப்ப ஹீரோவோட மானத்தை தான் வாங்கணும்னு வந்திருக்கா, ஆபீஸ்ல நான் வந்து ஹீரோ கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன் ஆனா அவங்க என்னையே திட்டுறாங்க, அதான் பாட்டி இத பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன், இவளுக்கெல்லாம் நீங்க இறக்கமே பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டி வந்துட்டு அவளுடைய கைய தட்டி விட்டுறாங்க. அவளோட தலையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு என்னம்மா நீ நல்லாதான் இருக்கியா, உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிக்கல, ஹீரோயின் தான் ஹீரோவோட வைஃப், என் பேத்தி பேரனை செடியூஸ் பண்ணா உனக்கு என்ன, சீக்கிரமாவே அவங்க ரெண்டுத்துக்கும் குழந்தை பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெக்கப்படுறான். பாட்டி ஏன் இப்படி வெளியாள் கிட்ட எல்லாம் என்ன பத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜியாங் ரொம்பவே ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க பாட்டி, ஹீரோக்கு மேரேஜ் ஆயிருச்சா, போய் இந்த பிச்சைக்காரி தான் இந்த கோ ஃபேமிலியோட மருமகளா, ஏன் பாட்டி நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. பாட்டிக்கு கோவம் வந்துருது. வார்த்தைய அளந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வரதுக்குள்ள ஹீரோ வந்துடுறான். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அவ என்னோட வைஃபை நீ எப்படி பிச்சைக்காரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போதே பாட்டி சொல்றாங்க எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என் பேர மேல ஒரு கண்ணு இருக்குன்னு, ஆனா நான் உன்ன எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு தெரியுமா, எனக்கு உன் கேரக்டர் சுத்தமா பிடிக்காது, ஆனா ஹீரோயின் தங்கம் அவள மாதிரி ஒரு பொண்ணு தான் என்னோட பேரனுக்கு கரெக்டா இருப்பா, அவளோட கேரக்டருக்கு நீ எல்லாம் கால் தூசிக்கு பெற மாட்ட, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் அவளை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுறாங்க. ஹீரோ வந்து அவங்க பாட்டி கிட்ட பாட்டி இவளை நம்ம கம்பெனி விட்டு துரத்தி விட்டுலாம் பாட்டி, இவளை எதுக்கு இன்னும் நம்ம வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி சொல்றாங்க டே அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுறா, அவங்க தாத்தாக்காக, அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், அவன் அந்த ஆபீஸ்லயே ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு என்னம்மா நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா பாட்டி எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க எதுவா இருந்தாலும் ஒரு காரணத்தோட தான் சொல்லுவீங்க, பரவாயில்ல அந்த ஆபீஸ்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல பாட்டியுமே என்னோட பேத்தி என்னை எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ குக் பண்ண இல்லையா, அதுல ஹீரோயின் ஒரு சூப் எடுத்து குடிக்கிறா. அது டேஸ்ட் மகா மட்டமா இருக்கும் போல ஹீரோயின் வாமிட்டே பண்ணிடுறா. இத பாக்குற பாட்டியுமே ஏமா நீ பிரெக்னன்ட் தானே, அதனாலதான் நீ வாமிட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல பாட்டி உங்க பேரை மகா மட்டமா சூப் பண்ணிருக்காங்க, அதனாலதான் எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த சூப் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறான். ஹீரோக்குமே வந்து குடிக்க முடியல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மிச்சம் மீதி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஆபீஸ்க்கு தான் வராங்க. ஹீரோயின் பார்க்கிங்ல பெல்ல இருந்து பாத்துட்டு இருக்கா, யாராவது பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்றா சரி யாரும் இல்ல நான் இப்ப போறேன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம 2 பேரும் யாரும் மாதிரி நடிச்சிட்டு இருக்காது, பேசாம நீ என்னோட ஒய்ஃப் எல்லாத்துக்கிட்டே சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற இங்க பாருங்க நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஓஓ, உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு மேட்சா வரணும், எனக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஈக்குவலா வரப்போ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எல்லாத்துக்கிட்டே சொல்லலாம்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோ ரொம்பவே சோகமாயிடுறான். ஹீரோயின் ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக கிஸ் பண்ணிட்டு போறா. ஹீரோ இதை நினைச்சு ஈனு பல்ல கட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆபீஸ்ல அந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை எப்படியாவது அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கா. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு, நீ எப்படி ஹீரோவோட ஒய்ஃப் ஆகலாம், அந்த பாட்டி வர உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்கல்ல, உன்னை கண்டிப்பா நான் அழிச்சு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் கொடுக்கறா. இவங்க பேரு மெங்கு, இவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், இவங்களோட ரிப்போர்ட்ல அப்படிதான் இருக்கு, நம்ம இவங்களை ஃபயர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் அப்ப யோசிக்கிறா. ஒரு டைம் ஆபீஸ்ல வந்துட்டு ஹீரோயின் மேல வெடிச்சிருப்பான் இல்லையா, அப்போ ஹீரோயின் கிட்ட இவ ஃபிளர்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அத யோசிச்சு பாக்குறா. ஜியாங் சொல்றா இந்த மெங்க ஃபயர் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலா ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட்ல இவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த மெங் வந்துட்டு ஜியாங்க தான் பார்க்க வந்திருக்கான். அவன் சொல்றா நீங்க என்ன வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் சொல்றா நீ வந்து இதுக்கு ஹீரோயினுக்கு தான் தேங்க் பண்ணும், அவதான் உன்ன அவ டிபார்ட்மெண்ட்ல சேஞ்ச் பண்ண சொன்னா, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஏத்தி விடுறான். இவன் தான் ஒரு பைத்தியமாச்சு, இவனுமே நானும் அதான் நினைச்சேன், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பாத்துட்டு இருக்கான். ஜியாங்குமே எப்படியோ உனக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டேன், இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. அடுத்து இந்த மெங் சைக்கோ இருக்கு இல்லையா, அது ஹீரோயின் உட்காருவாங்க இல்லையா, அந்த டேபிள்ல உட்கார்ந்து ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு இருக்கு. ஹீரோயின் வந்தோடனே நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்ற நான் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப புதுசா வந்திருக்கேன், இந்த அங்க இந்த மில்க் குடிங்க உங்களுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஜியாங் போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோயின்மே சரி குடுக்கறான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறா. ஹீரோயின் உட்காந்து ஒர்க் பண்றாங்க. அப்பயுமே அவன் ஹீரோயினை ஒரு மாதிரி தான் பாக்குறான். ஆனா ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல, அவ பாட்டுக்கு பேசாம விட்டுறா. இந்த ஜியாங் வந்துட்டு உன்னை ஹீரோயின் நான் கண்டிப்பா பிரிக்க தான் போறேன், நீ வெயிட் பண்ணி பாரு, ஹீரோ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை ஹீரோக்கு அனுப்புறா. ஆனா ஹீரோக்கு அந்த போட்டோ சென்ட் ஆகல. ஹீரோ வந்துட்டு இவனை பிளாக் பண்ணிட்டா. கடந்து கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோ எதுக்காக என்ன பிளாக் பண்ணா, திமிர் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த போட்டோவை ஹீரோட பிஏக்கு அனுப்பி வச்சிடறான். ஹீரோட பிஏ வந்துட்டு இந்த ஜியாங் வந்துட்டு எனக்கு இந்த போட்டோவை அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஹீரோமே இவனை எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல யார் போட்டா, இவனை நம்ம கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, எனக்கு இவனை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ நேரா ஹீரோயின் பக்கத்துல போயிருக்கிற அந்த மில்க் டீயை பாக்குறான். இவ்வளவு சீப்பா இருக்கு, அதெல்லாம் நீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுறான். இது எல்லாத்தையுமே அந்த மெங்கு பார்த்து செமையா கடுப்பாயிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் இதுக்கப்புறம் நம்ம கேண்டீன்ல இந்த மாதிரி டீ போடக்கூடாது, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல இருந்து எல்லாருக்குமே காஃபி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே எல்லா ஸ்டாஃப்மே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான கிளைண்ட் கிட்ட போய் பேசணும், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின்மே சிரிச்சுட்டு ஹீரோ கூட போறா. இது எல்லாத்தையுமே அந்த மெங்கு பார்த்து செமையா கடுப்பாயிட்டு இருக்கான். எதுக்காக ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோயின் என்ன பார்த்து மட்டும்தான் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒர்க் முடிஞ்சு போகும்போது இந்த சைக்கோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்கறான். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றேன் இங்க பாருங்க நீங்க தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, நான் உங்களை லைக் பண்ணல அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே அவன் செம கடுப்பாய் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிக்காம தான் நீ உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சேஞ்ச் பண்ணியா, தினமும் என்ன பார்த்து அழகா பல்ல காட்டிட்டு இருந்த, அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த மில்க் டீயை நீ அக்செப்ட் பண்ண, இதெல்லாம் என்ன பிடிக்காம தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு நான் ஒன்னும் என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணல, பைத்தியம் மாதிரி பேசாம போறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த மெங்குக்கு அவனை பைத்தியம்னு சொன்னோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகுது. அவன் ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு நீ போய் சொல்ற, உனக்கு என்ன பிடிச்சிருந்தது, இப்போ என்ன பைத்தியம்னு சொல்லி என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயினோட கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை எட்டி வதச்சிட்டு இதுக்கப்புறம் என்னோட விஷயத்துல தலையிடாத, உனக்குதான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போயிடுறா. இவன் கடந்து கத்திக்கிட்டு இருக்கா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஜியாங் வந்துட்டு இவனை தூண்டி விட மாதிரியே பேசுறா. அந்த மென் கேக்குறா, நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அவ பாத்தீங்கன்னா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா, என்னால இந்த ஏமாற்றத்தை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜியாங் சொல்றா, இல்ல அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அவ உன்னை லைக் பண்ணா, நடுவுல ஹீரோ வந்த உடனே ஹீரோ உன்னை விட பணக்காரன் இல்லையா, அதனால அவ பக்கம் தாவிட்டா, அவ நல்லவளே கிடையாது, அவ பணத்துக்காக ஹீரோ கூட பழக ஆரம்பிச்சிட்டா, அதனாலதான் உன்னை அவ கலட்டி விட்டுட்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பைத்தியக்காரனமே இது எல்லாத்தையுமே நம்பிட்டு ஹீரோயினோட லைஃப அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ஹீரோயினோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா, நான் பார்க்கிங்ல இருக்கேன், நீ வா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றா. அதனால ஹீரோயின் அவளை பார்க்க தான் பார்க்கிங்க்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆபீஸ்க்குள்ள போயிட்டு இருக்கா, போன் எங்கேயோ மறந்து வச்சுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு இவ மெசேஜ் பண்ணிருக்கவே மாட்டா. அந்த சைக்கோ பார்த்து தான் ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டோட போன்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்கான். இந்த விஷயம் தெரியாத ஹீரோயினுமே கீழே வந்த உடனே அவன் மயக்க மருந்து வச்சு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறான். ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்கும்போது பக்கத்துல இந்த சைக்கோபாத் தான் படுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு இருக்கான், அதனால ஹீரோயினால நகரவே முடியல. அவன் சொல்றான், உன்னால இங்க எங்கேயுமே நகர முடியாது, இன்னைக்கு நைட்டு நான் உன்னை என்ஜாய் பண்ண போறேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் உன்னை வார்ன் பண்றேன், என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இந்த சைக்கோபாத் உடனே ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு, உனக்கு ஹஸ்பண்ட் இருந்தா எதுக்குடி என்ன செடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற, நான் உன்னை செடியூஸ் பண்ணவே இல்லை, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்ல அந்த சைக்கோ உடனே ஹீரோயினோட வாயை பொத்திட்டு, அப்படி இல்ல நீ சொல்லக்கூடாது, எனக்கு நல்லாவே தெரியும் நீ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவன்னு, அதுக்காக தானே நீ ஹீரோ பின்னாடி போக ட்ரை பண்ணிட்டு இருக்க, அதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன், அந்த மாதிரி பணப்பை பிடிச்ச பொண்ணுகளுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே இவன் லைவ்ல போற மாதிரி வேற போட்டு வச்சிருக்கா. ஹீரோயினால அதை தடுக்கவே முடியல, அவளுக்கு கை கால் எல்லாம் அசைய முடியாம படுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஹீரோயினை தேட சொல்றான். அப்போ செக்யூரிட்டி வந்து, பாஸ் இங்க பாருங்க லைவ்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துக்கு வந்து அந்த சைக்கோவை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோ பிஏ கிட்ட, இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க, இவன் இந்த மாதிரி பண்ணதுக்கு காரணம் அந்த ஜியாங் தான், அவனையே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ பிஏ கிட்ட லைவ்ல வீடியோ டெலிகாஸ்ட் ஆச்சுல அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ண சொல்றான். பிஏமே, பாஸ் நம்ம டைமுக்கு அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியாச்சு, இப்போ எந்த வீடியோவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை வீட்டுல தான் காட்டுறாங்க, ஹீரோ பக்கத்துல தான் இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்தோன்னா அவங்க பயந்து போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ சமாதானப்படுத்துறான், எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூடயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, அவன் எனக்கு ஏதோ ஒரு ஊசி போட்டுட்டான், அதனாலதான் என்னால அசையவே முடியல, உங்களுக்கு இப்பயும் என் மேல லவ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இந்த லைஃப்ல நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், நான் செத்து போனா கூட என்னோட உயிர்ல நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வாய் பத்திடுறா, அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றா, இந்த ஜென்மத்துல எனக்கு ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான், என்ன நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா நான் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. அப்போ ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க. ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறா, பாட்டினா உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், உங்களாலதான் எனக்கு இந்த வேர்ல்ட்ல பெஸ்ட் லவ் கிடைச்சது, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, உங்க பேருமே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஆபீஸ் எல்லாம் போக விடாம ரொம்பவே கேர் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அப்போ பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீயும் ஹீரோ பேசாம மேரேஜ் பண்ணிக்கோங்க, நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் தானே மேரேஜ் பண்ணீங்க, நீங்க ரெண்டு பேரும் ப்ராப்பரா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கோங்க, நீ தான் ஹீரோட ஒய்ஃப்னு எல்லாருக்கும் தெரியணும்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, பாட்டி கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நானும் ஹீரோக்கு ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஐடென்டிட்டியை எல்லாரும் முன்னாடி ரிவீல் பண்ணணும், அது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டியுமே சரி நீங்க அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோங்க, இப்போ ஒரு சின்னதா வெட்டிங் போட்டோ ஷூட் மட்டும் எடுத்துக்கோங்களேன், வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோஸே இல்ல, வீடே காலியா இருக்கு, உங்க போட்டோஸால நான் எல்லாத்தையுமே நிரப்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி சொன்னதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்கதான் வந்திருக்காங்க. ஹீரோயினை அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல பார்த்தோன்னே ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறான்.
ஹீரோ அழகா வந்து நிக்கிறா. நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், உனக்கு என்ன, என் ஒய்ஃப் தான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட சொல்றான், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் பப்ளிக் ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணணும், நீ தான் என்னோட ஒய்ஃப்னு, நான் அந்த நாளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினே சரி அதுக்கு இன்னும் டைம் வரல, நம்ம போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போய் நிறைய டிஃப்ரெண்டான போஸ் கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு பிஏ கிட்ட நாளைக்கு நான் சொன்ன மாதிரி பண்ணிரு அப்படின்னு ஏதோ சொல்றான். அதுக்கு பிஏமே ஓகே பாஸ் நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனில ஏதோ ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அங்க ஹீரோவோட இன்வெஸ்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோ அவனுடைய ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சொல்றான், இப்போ நான் என்னெல்லாம் டிசைன் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண சொல்றான். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் போட்டோ ஷூட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் வருது. இத பார்த்தோன்னே எல்லாருமே காசிப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பொண்ணு யாரு, இவ்வளவு அழகா இருக்கா, இவதான் மிஸ்டர் குவோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு செமையா ஷாக்கு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே எல்லாத்துக்கிட்டையும் ஐயோ சாரி என்னோட பிஏ மாத்தி ஃபோல்டரை ஓபன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அதை போட்டு விடு அப்படின்னு சொல்றாங்க. பிஏ உடனே ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு எடுத்த வீடியோவை போட்டு விட்டுறான். ஹீரோ இதெல்லாம் பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். வந்த இன்வெஸ்டர் எல்லாருமே மிஸ்டர் கு நீங்க ரொம்பவே பிளஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உங்க வைஃப்னா ரொம்ப பிடிக்குமா, உங்களோட வீடியோஸும் போட்டோவும் எங்க எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிட்டீங்க, நீங்க ரெண்டு பேரும் பார்க்க பெர்ஃபெக்ட் கப்பலா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட செம கடுப்பாயிரா, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா போய் அந்த ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ண போறா. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு அங்க மேல ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போறான். இங்க எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்றான், இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கிளாப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாத்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இவங்க தான் லின் குரூப்போட வாய்ஸ். இந்த கு குரூப் உருவானதுக்கு காரணமே இவங்க தான். இவங்க ஃபேமிலில இருக்கவங்க தான் எங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, அதனாலதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கோம், இந்த சொத்து எல்லாமே லின் குரூப்போட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆரம்பத்துல நான் உங்க பாட்டிக்கு கடன் பட்டிருக்கேன்னு, அது இந்த விஷயம் தான். ஹீரோயினுக்குமே இப்பதான் எல்லா விஷயமுமே தெரியுது. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு சொல்றான், இப்போ உனக்கு ஹாப்பியா, நீ தான் இப்போ என்னோட ஹை பொசிஷன்ல இருக்க, சொத்து எல்லாமே உன்னோடதான், நீ தான் இப்போ பிக் பாஸ், ஓ முன்னாடி நான் ஒரு சின்ன எம்ப்ளாயியா தான் இருக்கேன், என்ன ஏத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே அது உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. இந்த டிராமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல, உங்களுக்குமே இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.